ஆமாம். அதான் என்ன பண்ணிட்டாரு, ஐயையோ நான் உள்ளே போக மாட்டேன், என் தலைவன் கட்டளை மீறி நான் வரமாட்டேன்ட்டாரு. நான் வச்சிருக்கிறேன், வேணா எடுத்துகிட்டு வந்து தரேன். எந்த வருஷம் பெரியார் வந்தார் நீங்கள் வடலூருக்கு? 62. 62 8 62. 1962. 62. அப்போ எங்கேருந்து வந்தார் பெரியார்? பெரியார் வந்து திருச்செங்கோட்டிலேருந்து வந்தார். எம்பி திருச்செங்கோட்டில். அங்கே என்ன அது வேலை? தேர்தல், எம்பி தேர்தல். எம்பி திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஓ போட்டி. அங்கே போயிருந்தாரா? அங்கே அங்கே காங்கிரஸுக்கு ஓட்டுக்காக போறாரு, திமுக ஓட்டுக்காக போல. ஓ காங்கிரஸை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு இங்கே வர்றாரு வடலூருக்கு 1962. 62. அப்போ நீங்கள் நேரில் பார்த்தீங்களா? நேரில் பார்த்து பேசணும். ஓ பெரியார் பழக்கம் உண்டு எனக்கு. அப்போ 62 ஊர் நடிகளும் இருந்தாரா? ஊர் நடி இருந்தாரா? ஊர் நடி இருந்தார். ஓ சரி சரி. ஏன்னா ஊர் நடிகள் என்கிட்ட சொன்னார், பெரியார் இது மாதிரி வந்தார், நான் அப்போ இருந்தேன் அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. ஆமாம் சொன்னார், நானே இருந்தேன். ஓ சரி சரி. இருந்து கேட்டதுக்கு அதுக்கு பேர் நடி கேட்டினா இந்த மின்மண்டலத்தை திறக்கிறதுக்கு பேராசிரியர் வந்தார். இல்லை பெரியார் வந்த சம்பவத்தை சொல்லுங்கள். பெரியார் வந்து என்ன பண்ணார், பார்த்தார இடத்தெல்லாம்? என்ன பண்ண, அப்படி நண்பர்கள்லாம் வந்தாங்க, கூட்டிட்டு வந்து பார்க்கும்போது நண்பர்கள்லாம் போகும்போது கூப்பிட்டாங்க, வாங்க ஐயா உள்ளே போகலாம் அப்படின்னு. இவர் இந்த கல்வெட்டை பார்த்ததும் கொலை தடுப்பவர் மட்டும் உள்ளே புகுதல்னு சொல்லும்போது, நான் எல்லாம் கறிமீன் நான் சாப்பிட்றேன், என் தலைவன் கட்டளை போட்டாச்சு, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு வெளியிட்டார். உள்ள போகல, சபை உள்ள ஞான சபை உள்ள போகல. அவர் கூட யார் வந்திருந்தாங்க? அவருடைய நண்பர்கள். எத்தனை பேர் வந்தாங்க? கிட்டத்தட்ட ஒரு 10-20 பேர் மேலே இருக்கும். அவ்வளோ பேர் வந்தாங்களா? 10-20 பேர் மேலே தான் இருக்கும். வடலூர் டவுன்ஷிப்பு முக்கியஸ்தர்கள் தான். சரி தெரியாது. அப்போ நான் வரும்போது ஞான சபையை சுற்றி பார்த்தாரா? சுற்றி பார்க்கவே கிடையாது. ஆனால் அவர் ஊர் நடிகள் என்கிட்ட சொன்னார், 3 சுற்றி வந்தார் ஞான சபையை சொல்லி. இருந்தாலும் இருக்கலாம், சொல்ல முடியாது. அதை வந்து அவர் இது சொன்னது வார்த்தை வந்து எனக்கு என்னுடைய நண்பர். இப்போ உங்களுக்கு வயசு என்ன ஆகுதுங்கய்யா? இப்போ எனக்கு வந்து 85. அன்னைக்கு வந்து எடுத்துக்கிட்டா எனக்கு 20 வயசு, 21 வயசு. எனக்கு பெரியார் இடத்துல நான் பேசும்போதெல்லாம். சரி, வந்தார், என்ன பண்ணார் பெரியார்? பெரியார் வந்து பார்த்தாரு, என்னுடைய தலைவர் கட்டளை மீறி நான் உள்ளே வர மாட்டேன்னு சொல்லிட்டார். அவ்வளோதான், வரவே கிடையாது. அப்புறம் வேற என்ன பண்ணார்? எவ்வளோ நேரம் அங்கே இருந்தார்? கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இருந்தார். அவர் ஒரு கல்யாணத்தாக ஒரு நிகழ்ச்சிகளை முடிச்சுட்டு டவுன்ஷிப்லேருந்து போகிற வழியில் பார்த்துட்டு போகிறார். பார்த்துட்டு போகலான்னு சொல்லி தர்மசாலைக்கு போனாரா? பெரியாருடைய கொள்கை என்ன இருக்கோ அதை விட ஐயாவுடைய கொள்கை அதோட மேலே இருந்தது. ஓகே. சீர்திருத்தத்தில் பெரியார் என்ன சீர்திருத்தம் பண்ணாரோ அதே சீர்திருத்தமாக காதல் விடக்கூடாது, தாலியை அடக்கக்கூடாது, இப்படியெல்லாம் ஒரு கொள்கை சொல்லும்போது பெரியார் அந்த கொள்கை யார் அப்படி அவட்டால பார்க்கணுங்கிறத வந்தவர். அவர் பார்த்தாரு, ஆகா என்னோட பெரிய தலைமை இருந்திருக்கா அப்பேன்னு சொல்லி பெருமைப்பட்டுட்டார் பெரியார். அது எனக்கு என்னுடைய நண்பர், நெருங்கிய நண்பர் ஒருத்தர் மந்தாளத்தில் இருந்தார், மாசுலாமணின்னு. அவர் சொன்னார் என்கிட்ட. என்ன சொன்னார்? இந்த மாதிரி நாங்கள் போகிறோம், நீ அப்போ நான் வேலைக்கு போட்டுருங்க, ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் வேலைக்கு போட்டுருங்க, பார்க்க முடியல. யாரை பார்க்க முடியல? இப்போ நானும் கூட வந்திருப்பேன் பெரியார்கிட்ட பார்க்கறதுக்கு. இல்லை நீங்கள் வடலூர் வரும்போது பெரியாரை பார்க்கலையாப்பா? பார்க்கல. கூட்டத்தில் பார்த்தோம். அதாவது வடலூருக்கு பெரியார் வந்தாருங்கிற செய்தி மற்றவங்க அன்னைக்கு சொன்ன செய்தி தானே தவிர நீங்கள் மந்தாரகுப்பத்தில் கூட்டத்தில் பெரியாரை பார்த்தீங்க. ஆனால் வடலூருக்கு அவர் வந்தாரா அப்படிங்கிற செய்தி வடலூரில் வச்சு நீங்கள் பெரியாரை பார்க்கல. நீங்கள் பார்க்கல. ஆனால் அதே நாளில் இன்னைக்கு சொன்னாங்க வடலூருக்கு ஐயா போனார், வந்தார் சொன்னாங்க. மந்தாரகுப்பத்தில் பக்கத்து கடைக்காரர் ஒருத்தர், மந்தாரகுப்பத்தை சேர்ந்த கரிகாலங்கன் ஐயாவுடைய பக்கத்து இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட இன்னைக்கு சொன்னாரு, இன்னைக்கு அந்த விழாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி வடலூருக்கு ஐயா போயிட்டு வந்தாரு அப்படிங்கிற தகவலை உங்கள்கிட்ட செவி வழியா சொல்ல கேள்விப்பட்டீங்களா தவிர பெரியார் அங்க இருந்ததை வடலூர் மண்ணில் வச்சு நீங்க பெரியாரை பார்க்கல. அதான் முக்கியமான செய்தி. இது எதுக்காக நான் உங்கள்கிட்ட இதை கேட்குறேன்னா, நான் நீண்ட கால இந்த ஆய்வில் பெரியார் வடலூருக்கு வரலங்கிற செய்தி தான் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் நீங்கள் ஒருத்தர் தான் பெரியார் வந்தார் அப்படிங்கிறது நீங்கள் சொன்னது எனக்கு முதல்ல சொன்னது ஊரநடிகள். ஆனால் பெரியாருடைய வாழ்க்கை வரலாறுலையோ பெரியாருடைய எழுத்துலையோ பேச்சிலையோ அவருடைய தலையங்கத்திலையோ கட்டுரையிலையோ அவர் எழுதின ஆவணங்களில் எதுலேயுமே தான் வந்து வடலூருக்கு போனேன், வடலூரில் வந்து இந்த இடத்த பார்த்தேன், வள்ளல் பெருமானுடைய கொள்கையில் அங்கே தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த அருள் நிலையங்கள் எல்லாம் பார்த்தேன் போன வந்தேன்னு எந்த இடத்துலையுமே ஒரு பதிவு கூட இல்லை அவருடைய பதிவில். அதுக்காக தான் சரி ஒரு வேளை சந்தேகத்தை நான் உங்கள்கிட்ட நிவர்த்தி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது. ஆனால் ஊரநடிகளும் சொல்கிறாரு இதை, பெரியார் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. அதை ரெண்டாவது நீங்களும் ஊரநடிகள் மாதிரியே சொன்னீங்களா, அதனால ஒரு சந்தேகம்.
அதில் முக்கியமாக ஒரு புக்கு ஒன்று போட்டார். யாரு? ஒரு ஆசிரியர் வந்து சதாசிவம் அப்படின்னு சரி. ஒரு ஆசிரியர். அதாவது அவர் தீக்காக்காரர். சரி. தஞ்சாவூருங்கிறாரு. புக்கே வச்சிருக்கிறார். சரி. சமத்துவபுரம்னு ஒரு புக்கு ஒன்று போட்டார். சமத்துவபுரம். இந்த புக்கில் போடும்போது நான் வடலூர் தான் பார்த்து வாங்கினேன். சரி. அந்த புத்தகத்தை அந்த புக்கில் இருக்குது அவருடைய போட்டா, அவர் அந்த நிற்கிறது, அவர் என் தலைவங்கிற இதெல்லாம் ஆதாரமே என்கிட்ட இருக்கு. எங்க நிக்கிறது? யார் நிக்கிறது? பெரியார் நிக்கிறது. எங்க நிக்கிறாரு? புக்கில் போட்டுக்கிறாங்க. பெரியார் எங்க நிக்கிறாருன்னா சத்தியஞான சபையில நிக்கிறாரு. இதுல வடலூர்ல நிக்கிறது. வடலூர்ல நிக்கிறார். சத்தியஞான என் தலைவன் சொன்னார் இல்ல, என் தலைவன் கட்டளை மீறி போக மாட்டேன் சொன்னார்ல. ஆமா. அதுக்காக அவங்க அந்த இடத்துல குறிப்பிட்டு போட்டுருக்கிறாங்க. ஓ. அதுலேயே ஒவ்வொருத்தரும் பேசியிருக்காங்க. இதே வந்து கலைஞர் பேசியிருக்காரு பெரியாரை பற்றி. இது யாரு? எல்லாரும் பற்றி பேசியிருக்காரு. எல்லாரும் பேசியிருக்காங்கய்யா. திராவிட இயக்க தலைவர்கள் யாரும் வள்ளலாரை குறைச்சி மதிப்பிடல, எல்லாரும் பேசியிருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம ஒத்துக்கிறோம். பெரியாரை வள்ளலாரை பின்பற்றி இருக்கிறாங்க, பேசுகிறாங்க, போனாங்கன்றதெல்லாம். நான் என்னுடைய முதன்மையான ஒரு கேள்வி என்னென்னா, பெரியார் இங்கே வடலூருக்கு சத்தியஞான சபைக்கு வந்தார் என்பதற்கான ஆதாரபூர்வமான தகவல் ஏதாவது நம்மள்கிட்ட இருக்கா? தகவல் என்கிட்ட இருக்கு. இருக்கா உங்கள்கிட்ட? இருக்கு, வேணா தரேன். அது என்ன தகவல்னு கேட்குறேன். அதுதான் வந்து என் தலைவன் கட்டளை மீறி உள்ள வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னு யார் சொன்னது? பெரியார் சொன்னார். பெரியார் சொன்னார்னு யார் சொன்னது? பெரியார் சொன்னது. அதாவது அது தெரியுதுங்க, எழுதியிருக்காங்க. நிறைய புத்தகத்தில் வந்து இருக்கு. நீங்கள் அந்த புத்தகத்தில் மட்டும் இல்லை, நிறைய புத்தகத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பெரியார் ஒரு முறை வடலூருக்கு போனார், பெரியார் ஒரு முறை வடலூரில் அங்கே இது போனார் வந்தாருன்னு ஒரு புத்தகத்தில் எழுதினா போதும். இப்போ அதை புத்தகத்தை பார்த்து என்ன பண்ணுறாங்க, அந்த புத்தகத்தையே பார்த்து காப்பி அடித்து நிறைய புத்தகத்தில் அந்த செய்தி போயிடுது. இப்போ எப்படி வந்து வள்ளலார் வந்து கடை விரித்தேன் கொள்வார் இல்லைங்கிற ஒரு இடத்துல பதிவான செய்தி இப்போ மேடை தோறும் பரவிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி பெரியார் வராத செய்தியை வந்தாருங்கிற மாதிரி ஒரு பதிவு நடந்துகிட்டு இருக்கு. சரி, வந்தாரா இல்லையாங்கிறத நம்ம நீண்ட ஆய்வுக்கு எடுத்துக்குவோம், பார்ப்போம். அதுக்கு ஆதாரபூர்வமா எனக்கு தெரியும். சரி, உங்க தகவலையும் நான் கேட்டு வாங்கிக்கிறேன். ஆதாரபூர்வமா இடைத்தேர்தலுக்கு இடைத்தேர்தலுக்கு அதாங்க வந்தாரு அங்க இப்போ வந்தாரு. இங்கே வந்ததை நீங்க பார்க்கலன்னு சொல்லிட்டீங்க. சரி சரி முடிச்சுட்டு சரி சரி நைட் தங்கிவிட்டு காலையில கிளம்பி அவருடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து ஞான சபைக்கு வந்தாங்கன்னு உள்ள ஆதாரங்கள் இருக்கு என்கிட்ட. வந்து என்னுடைய நண்பர் சொன்னது. சரி, அந்த ஆதாரத்தையும் நான் அப்புறம் இன்னொரு நாள் கேட்டு உங்கள்கிட்ட வாங்கிக்கிறேன். சரி, நல்லது. நீங்கள் ஆனால் நீங்கள் உங்கள் மூலமாக சொல்கிற செய்தி என்னன்னா, நான் மறுபடியும் ஒரு முறை கேட்டுக்கிறேன். நீங்கள் வந்து வடலூருக்கு பெரியார் வந்ததை நீங்கள் நேரடியாக பார்க்கல. அது மட்டும். சரி 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 சரிங்க, நன்றி. அது மட்டும் இல்லாத தமிழ் குடிமகன் அவங்கெல்லாம் வந்தது பின்னாடி, அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது அவரு நான் வந்து கிளைக்கழகத்துடைய நெய்வேலி கிளைக்கழகத்துடைய செயலாளர் இருக்கும்போது என்னுடைய லெட்டர் பேரில் எழுதினேன். நீ வள்ளலாருடைய வள்ளுவர் கோட்டம் கட்டின மாதிரி இங்க வந்து வடலூர்ல வள்ளலார் கோட்டம் கட்டுன்னு எழுதின கலைஞருக்கு.